Hey all, this is Sudha Verse Official and welcome to my channel. In this video is about what I learned in my 20s. இப்போ எனக்கு வயசு 21 ஆகுது. இந்த 20-இயர் ஜேர்னியில் நான் எவ்வளோ விஷயம் வந்துட்டு கற்றுருக்கேன், என்னென்ன விஷயம் கற்றுருக்கேன்றது தான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வந்துட்டு 20 ஏஜ்க்கு கீழே இருந்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபெயிலியர் இஸ் த லெசன், நாட் த எண்ட் ஆஃப் த ஜேர்னி. பிகாஸ் அதை ஏன் நான் வந்து சொல்கிறேன்னா, என்னோடய லைஃப்பில் நான் பர்சனலாக ஃபீல் பண்ண ஒரு விஷயம் வந்துட்டு, எந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு வந்து அதில் கிடைக்கல ஆர் வந்துட்டு நான் அதில் தோற்று போயிட்டேன் அப்படின்னா, இது வந்துட்டு எனக்கு வந்து இதோட முடிய போகிறதில்ல, இதுக்கப்புறம் இன்னும் நான் நிறைய ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி மூவ் ஆன் ஆகி போகிறத நான் கற்றுக்கிட்டேன். ஸோ அதனால் வந்துட்டு ஃபெயிலியர்ன்றது வந்து நமக்கு வந்து அதுலேருந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்றது தான் இம்பார்ட்டன்ட். இதோட முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் எதுவும் கிடையாதுன்றது கிடையாது. இதுக்கப்புறமே நம்ம வந்துட்டு நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு இந்த ஃபெயிலியர்ன்றது வந்து எண்டுன்றதை மட்டும் நம்ம என்றைக்கும் நினைக்கக்கூடாது. செகண்ட் திங், சேயிங் நோ இஸ் சம்டைம்ஸ் நெசசரி ஃபார் யுவர் பீஸ் ஆஃப் மைண்ட். ஏன் நான் சொல்கிறேன்னா, நமக்கு ஒரு விஷயம் வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு வந்து பிடிக்கல அப்படின்னம்னா போல்டாக வந்து அதை நம்ம ஃபேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி நோ சொல்ல ஃபஸ்ட்டு ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நான் என்னோட லைஃப்பில் நான் லேர்ன் பண்ண ஒரு விஷயம், எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலையா, நான் வந்துட்டு அதை வந்து போல்டாக நான் வந்துட்டு நோ சொல்ல கற்றுக்கணும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் சூஸ் பண்ணிங்கன்னா, இந்த நோன்ற வேர்ட் மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல நீங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுற விஷயம் வந்துட்டு நிறைய விஷயம் வந்து நீங்கள் வந்து குறைச்சிக்கலாம். ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலைன்னா நீங்கள் வந்து போல்டாக வந்து நோ, அது யாராக இருந்தாலுமே சரி, ஆப்போசிட்டில் இருக்கவங்க நோ சொல்ல கற்றுக்கணும். அண்ட் தேர்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாட் எவ்ரி ஒன் ஹூ ஸ்மைல்ஸ் அட் யூ வித் யுவர் ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது ஏன் நான் வந்து இது சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நிறைய பேர்த்து கூட பழகுவோம். லைக் நம்ம வந்துட்டு ஒரு ஸ்கூல் முடிச்சுட்டு ஸ்கூலில் நமக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க, காலேஜ் வந்தோடனே காலேஜில் நமக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, அண்ட் ஆஃபீஸ் போனீங்கன்னா அங்கேயும் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. எவ்ரி திங் இஸ் குட், பட் ஆனால் யாருமே நம்ம கூட வந்துட்டு கடைசி வரைக்கும் வரப்போகிறதில்ல அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். நமக்கு கிடைக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே, நம்மக்கிட்ட பேசுகிற எல்லாருமே நல்லவங்களாக இருப்பாங்க, நம்ம கூட வந்து ட்ரூ ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க அப்படின்றது கிடையாது. நாளைக்கு நீங்கள் ஒரு விஷயம் ஏதாவது ஒரு பெஸ்ட்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு அப்போ அவங்களோட ட்ரூ கலர்ஸ் வந்து வெளியில் வரும். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் ஃப்ரெண்டுன்னு நினச்சி நீங்கள் வந்துட்டு அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருப்பீங்க, எல்லாத்தையுமே சொல்லியிருப்பீங்க, பட் ஆனால் பாயிண்ட் கிடைக்கும் போது வச்சு செய்வாங்க அவங்க. ஸோ அதனால் வந்துட்டு உங்ககிட்ட வந்து எல்லோரும் நல்லா சிரிச்சு பேசுனாங்கன்னா அவங்க உங்கள் ட்ரூ ஃப்ரெண்டுன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. ட்ரூ ஃப்ரெண்ட்ஸுமே கிடைப்பாங்க, பட் ஆனால் அது வந்து ரேர். அப்படி கிடைச்சாங்கன்னா அதை வந்து நீங்கள் பத்திரமா பொக்கிஷமாக நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. ஸோ அதை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். எனக்கெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறம் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் என்னோடய லைஃப்பில் வந்தாங்க. ஸோ இப்போ அவங்க இருக்காங்க. என்னோடய காலேஜ் லைஃப் எண்டிங் டைமில் வந்துட்டு நான் வந்து ஒரு ஃப்ரெண்டுன்னு நினச்சிட்டு இருந்தப்போ அதில் நிறைய விஷயம் ஃபேஸ் பண்ணி வந்ததுக்கு அப்புறமேட்டா இவங்ககிட்ட நம்ம ஸ்டார்டிங்லேருந்து ஃப்ரெண்டாக இருக்கலாமே அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு பர்சன் என்னோடய லைஃப்பில் வந்தாங்க. என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவங்க தான் இப்போ வரைக்குமே. ஸோ யாரையுமே ரொம்பவுமே முழுசாக ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது. நல்லா சிரிச்சு பேசினா எல்லாருமே நல்லவங்களாக ஆகிட முடியாது. அண்ட் ஃபோர்த், சூஸ் யுவர் பாத், புட் யுவர் எஃபர்ட். இது ஏன் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் வந்துட்டு அஃப்கோர்ஸ் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா மேபி நீங்கள் வந்துட்டு 20க்கு கீழே இருக்கலாம். ஸோ நம்மளோட சேனல்ஸ் வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி ஏஜில் இருக்கவங்க தான் பார்க்குறாங்க நம்மளோட சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸ். ஸோ அதனால் வந்துட்டு நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அஃப்கோர்ஸ் இது வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளோட லைஃப்பில் வந்துட்டு ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அது எந்த அளவுக்கு வேணால் நீங்கள் நினைக்கிறத வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து அதுக்கான எஃபோர்ட்டை நீங்கள் வந்து போட ஆரம்பிக்கணும். அதுக்கான எஃபோர்ட் போட ஆரம்பிச்சிங்கன்னா இன்றைக்கி இல்லைனாலுமே என்றைக்காவது அது வந்து ஒரு சக்ஸஸ் நல்ல ஒரு கிடைக்கும், நல்ல ஒரு சக்ஸஸாக வந்து நிற்கும். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் எந்த ஒரு விஷயம் வந்து ஒரு கோல் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறது, அதுவும் 20ஸ்க்கு முன்னாடியே நீங்கள் அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஒரு கோலை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த கோலை ஃபிக்ஸ் பண்ணதுக்கான எஃபர்ட்டை வந்து நீங்கள் நிறையவே போடுறது ரொம்ப பெட்டர். நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே போட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா அது கடைசியில் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் தான் கொடுக்கும். ஸோ அதனால் சூஸ் யுவர் பாத் அண்ட் புட் யுவர் எஃபர்ட். அந்த ஃபைனல் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டான திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரஸ்ட் லெவல் ப்ராசஸ் விஷயம். நான் வந்துட்டு எல்லா ரிலீஜனையும் நம்ம வந்துட்டு மதிக்கக்கூடிய ஒரு ஆள் தான். பட் அட் த சேம் டைம் யூனிவர்ஸ் வந்துட்டு எல்லாத்துக்கும் காமனான ஒரு விஷயம். ஸோ அந்த யூனிவர்ஸ் ப்ராசஸை வந்துட்டு நான் ரொம்பவுமே ட்ரஸ்ட் பண்ணுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, என்னோட லைஃப்பில் நான் ஃபீல் பண்ண ஒரு விஷயம், எனக்கு எந்த விஷயம் வேணும்னாலும் அஃப்கோர்ஸ் நான் யூனிவர்ஸ் கிட்ட கேட்பேன். இட் மே பி டேக் எ டைம். ஸோ அதனால் வந்துட்டு அந்த டைமுக்காக வந்து நான் வந்து வெயிட் பண்ணி கடைசியில் வந்துட்டு எனக்கு அந்த ப்ராசஸ் நடக்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு அதுக்காக நம்ம வந்து வெயிட் பண்ணுறது தப்பு கிடையாது. நம்ம என்ன வேணுமோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து யூனிவர்ஸ் கிட்ட கேட்கணும். யூனிவர்ஸ் கிட்ட கேட்டதுக்கப்புறம் யூனிவர்ஸ் கண்டிப்பாக நமக்கு அது செய்யும். ஸோ அதனால் வந்து அது நல்ல விஷயமா இருந்தால் கண்டிப்பாக அது நம்ம கிட்ட வந்து சேரும். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம எதுவும் வந்து நினைக்காம அப்படியே ஃப்ரீயாக யூனிவர்ஸ் பண்ணுற ப்ராசஸை வந்து வெயிட் பண்ணி பொறுமையாக எல்லாமே வந்துட்டு பிலீவ் பண்ணி நம்ம வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம போய்க்கணும். ஸோ அதனால் வந்துட்டு இது கிடைக்கல அது கிடைக்கல அப்படின்ற சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து டிலே ஆனிச்சுன்னா அதுக்காக நீங்கள் வந்து ஒரி பண்ண தேவையில்லை. ஏன் நான் சொல்கிறேன்னா, என்னோட காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமேட்டா நான் வந்துட்டு ஒரு 5 month வந்து நான் வந்து வீட்டில் தான் இருந்தேன். ஸோ அந்த டைம் வந்து நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். எனக்கு வந்து ஒர்க் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் வந்து
ரொம்ப நான் வந்துட்டு நினச்சிட்டே இருந்தேன் எனக்கு வந்து ஒர்க் கிடைச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆஃப்டர் 5 மந்த் கழிச்சு தான் வந்துட்டு எனக்கு வந்து இந்த ஒர்க்கு கிடச்சிது. எனக்கு ஒரு நல்ல ஜாப் கிடச்சிது. ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வெயிட் பண்ணேன் அண்ட் அதுக்கான எஃபர்ட்டுமே போட்டேன். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து எதுவுமே கிடைக்கல இப்போ கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரி பண்ணாமல் அதுக்கான எஃபர்ட் நீங்கள் போட்டுகிட்டே இருங்க. அது இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்காவது ஒரு நாள் நல்ல ஒரு ரீச்சில் கொண்டு போய் விடும். ஸோ அதுக்காக வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு மட்டும் இருந்தால் போதும். அந்த ப்ராசஸை நம்பினா மட்டும் போதும். மற்றபடி எல்லாமே யூனிவர்ஸே பார்த்துக்கும். வந்து நீங்கள் அட்வைஸ்ன்னு எடுத்துக்கிறீங்கன்னா தட்ஸ் யுவர் சாய்ஸ். பட் ஃபார் மீ திஸ் இஸ் நாட் அட்வைஸ். பிகாஸ் ஏன்னா நான் வந்து என்ன லேர்ன் பண்ணேன் அப்படிங்கிறது தான் வந்துட்டு உங்கள்கிட்ட ஜஸ்ட் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு இதெல்லாம் வந்துட்டு நான் லேர்ன் பண்ணும்போது ரொம்பவுமே புதுசாக இருந்துச்சு அண்ட் சில விஷயம் வந்து எனக்கு ரொம்பவுமே ஹர்ட் ஆனது. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் எதுவுமே வந்து தெரியாமல் இருக்கக்கூடாது. ஆஃப்டர் 20 தான் வந்துட்டு எனக்கு இந்த உலகத்தோட ஒரு எப்படியெல்லாம் இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடிய அளவுக்கு வந்து தாட்டெல்லாம் வர ஆரம்பிச்சிது. ஏன்னா ஃபர்ஸ்ட்டாக வந்து நம்ம வந்து ஒர்க் முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு நம்ம வந்து ஒர்க் போகிறோம் அப்படின்னப்போ நிறைய பேரை பார்ப்போம், நிறைய பேரை மீட் பண்ணுவோம், நிறைய பேர்கிட்ட பேசுவோம். ஸோ அப்படின்றப்போ சில விஷயங்கள் நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஷேர் பண்ணியிருக்கேன் நான் என்ன லேர்ன் பண்ணேன். ஸோ நீங்கள் அந்த மிஸ்டேக்கை பண்ணாதீங்க. நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் லேர்ன் பண்ணிக்கோங்க, இது கரெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவோட மோட்டிவே. ஸோ அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி மோர் வீடியோஸை வந்துட்டு உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.